தரித்திரங்கிறது வேற, தரித்திர புத்திங்கிறது வேற. அதனால தரித்திரம்ங்கிறது வேற, தரித்திர புத்திங்கிறது வேற. தரித்திரம் இருந்தா நம்ம மேல வந்துடலாம் சார், வறுமையை ஜெயிச்சிடலாம். தரித்திர புத்தி இருக்கிறவன் என்னைக்குமே அப்படியே இருப்பான், மேலேயே வர மாட்டான். வெத்தலை போடுறாரு ஒருத்தர், வெத்தலை டப்பாவை திறந்தாரு. இப்படி பார்த்தா ஒரு வெத்தலை கொஞ்சம் வாடி இருந்தது, ஒரு வெத்தலை பழுப்பா இருந்தது. என்ன சார் பண்ணணும்? அந்த பழுத்த வெத்தலை எடுத்துக்கிட்டாரு. இங்கதானே பழுத்து இருக்குது சார், இந்த அதை எடுத்து தொடமையில வச்சுட்டாரு. இது கொஞ்சம் வாடி இருக்குது, இருக்கட்டும், இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டார். வாடை வெத்தலை, வதங்க வெத்தலை, பழுத்த வெத்தலை எல்லாத்தையும் ஒரு 4-5 எடுத்துட்டு மத்தெல்லாம் நல்லா இருக்கு, ராத்திரி போடலாம்னு மூடிட்டாரு. இந்த வாடுன பழுத்த வதங்கன வெத்தலையே பிச்சுக்கிச்சு எல்லாத்தையும் வாயில போட்டுட்டு காலையில ஓட்டிட்டு திரும்பி ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெத்தலை போடலாம்னு அப்படி திறந்தா இருப்பாருங்க. கரெக்டா 4 பழுத்து இருக்கு. வாடை வெத்தலை, வதங்க வெத்தலை, அதை எடுத்து போட்டுட்டு நல்லதெல்லாம் நாளைக்கு காலம்புற போடலாம்னு வச்சா இருப்பாருங்க. மறுநாள் கரெக்டா 5 அதே மாதிரி வாடி வதங்கி காத்திருக்கு. இவன் ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போட்டது கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நான் சொன்ன உடனே, ஆண்களை குறை சொன்ன உடனே பெண்கள் சந்தோஷமா சிரிச்சாங்க. நீங்க இதே அக்கிரமத்தை ஃப்ரிட்ஜ்ல பண்றீங்க. ஃப்ரிட்ஜை திறப்பீங்க, ஐயோ பீன்ஸ் வாடி போச்சு இன்னைக்கு சமைச்சிருவோம், ஐயோ அவரைக்காய் வாடி போச்சு இன்னைக்கு சமைச்சிருவோம், ஐயோ இது வாடி போச்சு இன்னைக்கு. தினம் வாடின சமையலே போட்டுதான் பழக்கப்பட்டீங்களே ஒழிய ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத சமைக்கணும்னு தோண வேணாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது இருக்கிறதே ஃப்ரெஷ்னஸ் தானே இல்லை இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரெஷ்னஸ், புதுமை, புத்துயிர், அதான அதுல இருக்கிற உயிர். அதை விட்டுட்டு சமைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இதைத்தான் சொன்ன. அந்த கதையை முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஆள் செத்து போனா சார். அவங்க சமூகத்துல என்ன வழக்கம் கேட்டா, சாகரப்ப வாயில வெத்தலை வச்சு அனுப்புவாங்க. எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த புரோகிதர் என்ன பண்ணாரு, வெத்தலை பக்கத்துல இருந்த 4 நல்ல வெத்தலை எடுத்து சுருட்டி வாயில வைக்க போனோன்னு பையன் சொன்னான், எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காதுன்ட்டு 2 வாடை வெத்தலையை தேடி எப்ப போகும்போது கூட 2 வாடை வெத்தலையை தேடி வாயில திணிச்சு போயிட்டு சார். இப்ப நான் சொல்ற வார்த்தையை குறிச்சுக்கங்க. நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் சொத்து அல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் உண்மையான சொத்து.